வணக்கம். இது சாரியில் நேர் பீஸ் எடுத்து கட் பண்ணும்பொழுது மீறக்கூடிய துணி. மெலிசா நீட்டாக இருந்தாலே ஹேர் பேண்டு தான் நான் மேக்ஸிமம் ஸ்டிச் பண்ணுவேன். இதில் ஃப்ரண்ட் பேக் பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டு 2 துணியும், அதாவது ஸ்டார்டிங் எண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்த நம்ம நீட்டாக இருக்க மாதிரி தையல் அடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இது நமக்கு ஒரு ரவுண்டாக கிடைக்கும். இந்த கிளாத்து தையல் அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அது வெளியில் தெரிகிற மாதிரியே வச்சுக்கிட்டு ஒரு துணியை உள்ளே வைக்கணும், கீழே இருக்க துணியை மேலே எடுத்துகிட்டு வரணும். இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா ஈஸியாக தைக்கலாம் நம்ம இந்த ஹேர் பேண்ட் எல்லாமே. ஆனால் தைக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக தைக்கணும். உள்ளே இருக்க துணி இந்த தையலில் மாட்டிக்கக்கூடாது. அடுத்ததாக நம்ம தைச்சிட்டு இருக்கும்போதே பாதி தூரம் வந்ததுக்கப்புறமா உள்ளே இருக்க துணியை வெளியில் இழுத்து தையல் போட்டுக்கிட்டே வருவோம். இந்த மாதிரி தைச்சிக்கிட்டே வந்தோம்னா நம்ம தைக்க ஆரம்பித்தோம் பார்த்திங்களா, அந்த இடமும் நமக்கு கையில் கிடச்சிடும். அந்த இடம் வர வரைக்குமே நம்ம ஃபுல்லாக தைச்சிக்கிட்டே வருவோம். இந்த மெத்தடில் நீங்கள் ஹேர் பேண்டு தைச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, சூப்பராக செஞ்சிடலாம். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் சாரீக்கு மேட்சிங்காக, எந்த ட்ரெஸ்ஸை தைச்சாலும் அதுக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி பேண்டு தைச்சி ஈஸியாக நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தையல் ஆரம்பித்த இடம் வந்துருச்சு. அங்கேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் இடம் விட்டுட்டு, கேப் விட்டுட்டு அதோட தையல் முடிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த வழியாக துணி எடுத்துருவோம் நார்மலாக. ஆனால் இனிமேல் அதுமாரி எடுக்க தேவையில்லை. இதுக்கு தேவையான அளவுக்கு எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. நான் ரேண்டமாக தாங்க எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் இன்ச்சஸ்லாம் கணக்கு பண்ணலை. அந்த மாதிரி கணக்கு பண்ணேன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்லாம் சொல்கிறேன். அடுத்ததான் இதுக்குள்ளே அப்படியே தையல் துணியெல்லாம் திருப்பாமலேயே எலாஸ்டிக் உள்ளே கொடுத்து வெளியில் எடுத்து நீங்கள் தையல் அடிச்சுக்கிறதுனால அடிச்சுக்கலாம், இந்த மாதிரி முடிச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். முடிச்சு போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் டிஸ்டர்பாக இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உள்ளே இருக்க துணியை வெளியில் எடுங்க. இப்போ இதில் எப்படி அந்த எலாஸ்டிக் வெளியில் தெரியுது, இது எப்படி கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளேருந்து வெளியில் எடுக்கும் பொழுதே எல்லாமே அழகாக கவர் ஆகிட்டு எலாஸ்டிக் எல்லாம் உள்ளே போயிடும். இப்போ ஓப்பனாக இருக்குது இல்லைங்களா, தையல் அடிக்காமல் அந்த இடம் மட்டும் தையல் அடித்து எடுத்துட்டோம்னா நம்மளோட ஹேர் பேண்ட் ரெடி. இதை விட ஈஸியாக ஹேர் பேண்ட் செய்ய முடியுமான்னு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை.